பிரைஸ் லார்ட், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் பெண்டிங் இந்த ஒர்க் இன்றைக்கி முடிச்சு ஆகணுன்னு தீர்மானம் எடுத்து இன்றைக்கி காலைல முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பாட்டு வாங்கி ஒரு 3 மாதம் ஆகுது. டெரக்கோட்டாவில் இந்த சைஸ் ரொம்ப டைனியான பாட்டு. இந்த பாட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் என்ன பிளான்ட் வைக்கலான்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறமா தான் என் கண்ணில் டைகர் டூத் ஆலு ஒரு நாள் கார்டனில் தென்பட்டுச்சு. அந்த பிளான்ட்லேருந்து குட்டி குட்டி பாப்ஸும் இன்றைக்கி தான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்லாம் வாங்கி ஒரு 1.5 மாதம் ஆகுது. ஹோயா கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக போன மாதம் அக்டோபர் மந்த் வாங்கினது. இன்றைக்கி தான் ரீபோர்ட்டே பண்ணியிருக்கேன். சக்குலண்ட்டில் லீஃப் ப்ராபகேஷனும் போட்டிருக்கேன். எப்படி வருதுன்றதை நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட்டில் சொல்கிறேன். கலாத்தியாஸ் எல்லாமே சூப்பர் க்ரோத்தில் இருக்குது. மான்ஸ்டரா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லீஃப் குட்டியாக வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு கட்டுமே இருக்காது. அப்புறமா மெச்சூர் ஆகும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி கட் வந்து ஃபார்ம் ஆகும். மாடி மேலே ஒரு மான்ஸ்டராக இருக்குது, இங்கே ஒரு மான்ஸ்டராக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கேன். இந்த கல் போட்டதுக்கப்புறம் இன்னுமே கலர்ஃபுல்லாகிடுச்சு. டெரக்கோட்டா பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இருக்குது. நமக்கு இதுக்கு தண்ணி டெய்லி ஊற்ற போகிறது கிடையாது இல்லையா, அதனால் அந்த ஒரு ஹோல்ஸ் போதும்னு நினச்சிருக்கேன். இதோட க்ரோத்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம இந்த பாட் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். கலர் பண்ணலான்னு பார்த்தேன். கலர் பண்ணால் அதோட நேச்சுரல் லுக் இருக்காதுன்றதுனால கலர் பண்ணலை. ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். கேக்டஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ப்ராபகேஷன் போட்டிருக்கேன், அதனால் மாடிக்கு கொண்டு போகல. கலாத்தியாஸில் பார்த்திங்கன்னா நியூ க்ரோத் வந்திருக்கு. கேக்டஸ் வந்து ப்ராபகேஷன் போட்டு ஒரு 3 வாரம் ஆயிருக்கும். இப்போ நமக்கு மழை டெய்லி பெய்யறதுனால மாடி மேலே வச்சா ராட் ஆகிடும்ன்றதுனால மாடியில் வைக்கல, கீழேயே வச்சுருக்கேன். இன்டைரக்ட் சன்லைட் படும். ஸோ நல்லா ரூட்ஸ்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா மாடி கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சக்குலண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் சக்குலண்ட் இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வளர்க்க தெரியாமல் நிறைய போயிடுச்சு. இப்போ வாங்கியிருக்கேன். இது எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் செல் போட்டு இங்கே தான் அடுக்கியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.